Hey guys, இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் 64 செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் சின்னதாக. இது வந்து கழுவிட்டு சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நான் ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதில் கடல மாவு ஒரு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, மிளகு பவுடர் 1 ஸ்பூனு, காரத்துக்கு நம்மளுக்கு வெறும் மிளகாத்தூள், தனியா பவுடர் 1 ஸ்பூனு, நமக்கு தேவைக்கேற்ற உப்பு. காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா காலிஃப்ளவருக்கும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இப்போ இது மசாலா தடவி வச்சு நல்லா ஊறட்டும் ஒரு 5 நிமிஷம். அப்புறமா நம்ம எண்ணெயில் போடலாம். இப்போ வந்து நம்ம 65 காலிஃப்ளவர் வந்து ஊற வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு தான் நம்ம போடணும். ரொம்ப காஞ்சாலும் தீஞ்சிடும், கம்மியாக வச்சாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒன்றா போட்டுக்கலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம். ரெண்டு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கடல மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால பாருங்கள் பிரிஞ்சு வராது. நல்லா மீடியமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வந்து நல்லா வெந்துச்சு பாருங்க நம்ம காலிஃப்ளவர். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தட்டில் நேப்கின் போட்டு போட்டுக்கலாம்.
இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு வாட்டி எக் போட்டு எடுத்துக்கலாம். வந்து நம்ம 2 வாட்டியும் போட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா முறை இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். சாப்பாட்டில் தான் கச்சின்னு சாப்பிட்ணும், அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதத்தில் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா முறை சூடாக முறை ஃபஸ்ட் ட்ரிப்பே நான் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக.